அண்மை செய்தி. ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் ஆலையில் பணி புறக்கணித்து ஊழியர்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் குங்குவாசத்திரம் பகுதியிலே சாம்சங் என்கிற அந்த தனியார் தொழிற்சாலை, அதாவது பல்வேறு வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அந்த தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது. இதிலே 1700க்கும் மேற்பட்ட அந்த நிரந்தர பணியாளர்களும் அதே போன்று சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட அந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து பணிபுரிந்து வருகிறாங்க. இந்த நிலையிலே இந்த தொழிற்சாலையிலே CITU தொழிற்சங்கத்தினை அங்கீகரித்திட வலியுறுத்தியும் அதே போன்று அந்த ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அந்த சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ந்து 12 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி நடைபயணம் என்கிற அந்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் சுமார் 118 தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே இந்த தொழிற்சாலை நிர்வாகமானது தற்போது இந்த நிரந்தர பணியாளர்கள், அதாவது இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வரக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையானது அனுப்பியிருக்கிறது. அதன்படி சமரச வழிகாட்டுதலை பின்பற்றாமல் முறையான காரணமின்றி 9/9/2024 முதல் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதே போன்று இந்த வேலை நிறுத்த தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவின் 24, 23, 24 முறையானது இன்று இந்த மொத்தம், அதாவது 11 நாட்களாகவும் வேலைக்கு ஆஜராகாமல் தொடர்ந்து வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டு வரார்கள். இது தொழிற்சாலைக்கு எதிரான சட்டத்திற்கு எதிரான புறம்பானது. உடனடியாக தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளர்கள் உடனடியாக தொழிற்சாலைக்கு திரும்ப வேண்டும். தொடர்ந்து அதே போன்று ஏதேனும் தங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல்கள் இருந்தால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை இந்த தடுக்கக்கூடியவர்கள் யாராலும் இருப்பின் சட்டப்படியான நடவடிக்கையும் தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்படும் என தற்போது சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொழிலாளர்களிடையே பெரும் ஒரு இதுவை தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.